வணக்கம், நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பயங்கரமான ஒரு வரலாற்று சாதனை பண்ணிட்டோம் அப்படின்லாம் நம்ம திமிரா பேசக்கூடாது, நம்ம ஆணவமாக நடந்துக்கக்கூடாது, கர்வமாலாம் பேசக்கூடாது அப்படின்னு நான் இருந்தேன். பட் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் எனக்குள்ளே தாண்டி வருது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மால் பயன்பெற்றவர்கள் நம் மீது நன்றி கடனோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மால் பயன்பெற்றவர்கள்னால் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? மக்களையா? அப்போது மக்கள் உங்களால் தான் நன்மை பெற்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன உங்களோட குடும்ப சொத்துலேருந்து உங்கள் சொத்தெல்லாம் விற்றா நீங்கள் மக்களுக்கு நன்மை செஞ்சீங்க? மக்களுக்கான பணத்தை நீங்கள் மக்களுக்கு செஞ்சீங்க, அதுவும் நீங்கள் முழுசாக செய்யலைங்க. அதில் ஒரு 10% கூட நீங்கள் மக்களுக்கு செய்யலை. அதை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. நிஜமாகவே நன்றி கடன் உங்களுக்கு தான் இருந்திருக்கணும். உங்களுக்கு அந்த நன்றி கடன் இல்லை அப்படின்றதுனால தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதற்கான ஒரு தக்க பதிலடி தான் இந்த 2026 தேர்தல் அப்படின்றது. உங்களால் நலம் பெற்றவர்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், மக்கள் இல்லை. அதனால் தயவு செஞ்சு இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. இன்னும் நிறையலாம் வச்சுருக்காங்க. நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இனி வரும் வீடியோவில் இவங்களாம் வச்ச ஸ்டேட்டஸை பற்றியும் இவங்களாம் வச்ச வீடியோஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.